Hello friends, welcome back to my channel. கதை கேட்க வந்துட்டீங்களா? வெல்கம் பேக் டு ஸ்டோரி டைம் வித் ஜூலி பிள்ளை. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பற்றினது. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான ஊர் இருந்துச்சான். அந்த ஊரில் வந்து ஒரு குரு இருந்தாரா, நிறைய சீடர்கள் இருந்தாங்களாம். அந்த சீடர்களில் ஒருத்தர் வந்து போய் அந்த குருகிட்ட கேட்டாரா, குரு ஹாப்பினஸ் மகிழ்ச்சினா என்ன அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த குரு வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்தை கூட்டிகிட்டு போனாராம். தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனோடனே இந்த சீடனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நம்ம மகிழ்ச்சினா என்னன்னு கேட்டோம், இவர் வந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாராம். அப்போது அந்த குரு சொன்னாராம், அந்த பட்டாம்பூச்சிகள்லாம் இருக்குல்ல அதுதான் மகிழ்ச்சி, இங்கே இருக்கிற பட்டாம்பூச்சி ஏதாச்சும் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். உடனே அவன் என்ன பண்ணானா, வேகமாக ஓடி போய் பட்டாம்பூச்சி பிடிக்க ஓடினானா. பார்த்தா அவனால் ஒரு பூச்சியை கூட பிடிக்க முடியல, எல்லாமே பறந்து போயிடுச்சான். உடனே திரும்ப அந்த குரு கிட்ட வந்து அந்த சீடன் சொன்னாராம், குருவே ஒரு பட்டாம்பூச்சியை கூட என்னால் பிடிக்க முடியலை அப்படின்னு சொன்னானா அந்த சீடன். உடனே குரு சொன்னாராம், சரி ஓகே வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தில் சென்டர் பார்ட்டுக்கிட்ட வர போயிட்டு சும்மா தோட்டத்தை சுற்றி பாரு அப்படின்னு சொன்னாராம். இவங்க ஒரு இடத்துல அமைதியாக நின்று 2 பேரும் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் கையிலே வந்து அந்த பட்டர்ஃப்ளை வந்து பறந்து வந்து அவங்க அமைதியாக ஒரு மாதிரி காமாக நின்று அதை ரசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பட்டர்ஃப்ளைஸே அவங்களோட கையில் வந்து நின்றுச்சான். ஸோ குரு சொன்னாராம், பாத்தியா வாழ்க்கையில் சந்தோஷமும் இது மாதிரி தான், நீ சந்தோஷத்தை தேடி ஓடுனா உனக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்காது, ஆனால் நீ வந்து வாழ்க்கையை நிதானமாக நின்று அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது உன்னோட மனசு லேசாகிரும், நீ வந்து மகிழ்ச்சியாக இருப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து உணர்த்தினாராம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையிலையுமே அப்படி தான், நம்ம சந்தோஷம் தர விஷயங்கள்னு சொல்லிட்டு எதையோ நோக்கி ஓடுறோம். அந்த பட்டாம்பூச்சிகளை பிடிக்க அந்த சீடன் ஓடின மாதிரி. ஆனால் சந்தோஷம் வந்து அங்கெல்லாம் கிடையாது, நம்மளோட மனசில் இருக்குது. இவங்க என் கூட இருந்தால் தான் சந்தோஷம், இந்த பொருளை நான் வாங்கினா தான் சந்தோஷம், இந்த இடத்துக்கு நான் போய் விசிட் பண்ணால் தான் சந்தோஷம், இந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோ பீப்புளோ என் கூட இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்றது நிஜமான சந்தோஷம் கிடையாது. நம்மளோட மனசில் நம்ம வாழ்க்கையில் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்னெல்லாம் நம்மளால் செய்ய முடிஞ்சு அதுலேருந்து நம்மளோட மனசு திருப்தி அடையுதோ அந்த விஷயங்கள் தான் சந்தோஷம். அதை தான் அந்த குரு சொன்னார், நீ வாழ்க்கையை வந்து அமைதியான முறையில் அதை வந்து அனுபவிக்கிறப்ப கிடைக்கிற விஷயந்தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஓடி விறுவிறுக்க ஓடியும் அந்த பட்டர்ஃப்ளை அவனால் பிடிக்க முடியல. அந்த மாதிரி தான் ஹாப்பினஸும். நீங்கள் ஹாப்பினஸை வெளியே தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் ஹாப்பினஸை உங்களுக்குள்ளே தேடுங்க. என்னென்ன விஷயங்கள் பண்ணுறது உங்களுக்கு நிஜமான சந்தோஷத்தை தருது அப்படின்னு. நீங்கள் வந்து இது பண்ணாதான் அப்படின்னு எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமும் வச்சுக்காதீங்க. இவங்க நம்ம கூட இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த பொருள் நம்ம வாங்கினா தான் சந்தோஷம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த கொடைக்கானல் நான் போய் விசிட் பண்ணிட்டு வந்தால் தான் சந்தோஷம், இல்லை கோவா நான் போயிட்டு வந்தால் தான் சந்தோஷம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க, இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கிறேன்னா இந்த இடத்துல என்னால் எந்த விஷயம் சந்தோஷப்பட முடியுமோ அதுதான் நிஜமான சந்தோஷம். என் மனசுக்கு எந்த விஷயம் சந்தோஷம் தருதோ. இப்போ நான் இங்கேருந்து பார்த்துட்ருக்கேன், இங்கே நிறைய பேர்ட்ஸ் வரும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஏதோ ஒரு பேர்டு வருது, அந்த பேர்டு அழகாக உட்காந்து கொஞ்சம் நேரம் அது ரசிச்சிட்ருக்கு. நான் மனுஷ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், அது வந்து பறவை வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கு. நான் அதை கொஞ்சம் நேரம் இப்படி அட்மையர் பண்ணுறேன்ல, அதுதான் என்னை பொறுத்தளவு சந்தோஷம். ஸோ சந்தோஷத்தை வெளியே எங்கெங்கேயோ தேடாதீங்க, இருக்கிற இடத்துல தயவு செஞ்சு தேடுங்க. சந்தோஷம் தானாகவே நம்மளோட மனசுக்கு வந்துடும். நம்ம மனசு அதுவாகவே அலைப்பாயிற மனசு வந்து எப்பயுமே சந்தோஷத்தை வெளியே தேடிகிட்டே இருக்கும். ஸோ மனசை அமைதிப்படுத்துங்க. காமாக ஹாப்பினஸ்னால் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ பட்டர்ஃப்ளையை தேடி ஓடாதீங்க, பட்டர்ஃப்ளை உங்கள் கைக்கு தானாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். வாழ்க்கை வாழ்வதற்கே, சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு சூப்பரான மாரல்ஸ் சொல்லிவிட்டு நான் கிளம்பிக்கிற டைம் வந்தாச்சு. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த மாதிரி சூப்பரான கதை கேட்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ். தேங்க்யூ, பை பாய்.
அடுத்த கதையில் சந்திப்போம். ஓகே, அங்கே வந்து ஒரு சீடரும் ஸோ சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ற சூப்பரான மாரல் ஸ்டோர்ஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் இது மாதிரி சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இது மாதிரி சூப்பரான வீடியோஸ் உங்களுக்கு டூப்பர்